வணக்கம் நிக்கிதா. அதாவது கறிக்கோழிக்கு தீவன கட்டுப்பாடு நெறிமுறைகளை செயல்படுத்தாததை கண்டித்து வருகிற 31ஆம் தேதி முதல் காலவரையற்ற தமிழ்நாடு புதுச்சேரியில் காலவரையற்ற வேலை நிறுத்தம் என்பது தமிழ்நாடு கோழி வணிகர்களின் கூட்டமைப்பினர் தற்போது அறிவித்துள்ளனர். தஞ்சாவூரில் அந்த கூட்டமைப்பின் மாநில அவசர செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் ஏராளமான கோழி வணிகர்கள் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தில் கறிக்கோழிக்கு தீவன கட்டுப்பாடு தொடர்பாக வழிகாட்டி நெறிமுறைகளை அனைத்து மண்டல மாவட்ட கால்நடைத்துறை அதிகாரிகளுக்கு அரசு உடனடியாக எடுத்துரைக்க வேண்டும். கறிக்கோழி விற்பனைக்கு வரும் முன்னர் 15 மணி நேரத்திற்கு முன்பே தீவனம் வழங்கும் நடைமுறையை கோழி உற்பத்தியாளர்கள் கடைபிடிக்க வேண்டும். இதனால் கோழிகளுக்கு தீவனம் கொடுப்பதால் அந்த கோழிகள் எடை கூடுதலாக விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் கோழிகளில் உடலில் தீவனங்கள் தங்கி ஜீரணம் ஆவதில்லை. இதனால் அதன் கழிவுகள் வெளியேறுவதால் சுற்றுச்சூழல் மாசு ஏற்படுகிறது. இதை கருத்தில் கொண்டு விற்பனைக்காக அனுப்பும் கறிக்கோழிகளுக்கு 15 மணி நேரத்திற்கு முன்னரே தீவனம் வழங்கும் நெறிமுறையை அவசியம் உற்பத்தியாளர்களை கடைபிடிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி வருகிற 31ஆம் தேதி முதல் காலவரையற்ற தமிழ்நாடு மற்றும் பாண்டிச்சேரியில் மாநிலம் தழுவிய காலவரையற்ற கடையெடுப்பு மற்றும் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட போவதாக தமிழ்நாடு கோழி வணிகர்கள் கூட்டமைப்பினர் தற்போது அறிவித்துள்ளனர். இந்த கடையெடுப்பு போராட்டத்தினால் அதாவது ஒரு மாசத்திற்கு 15.5 கோடி கறிக்கோழி மாதத்திற்கு விற்பனை செய்யப்படுவதாகவும் மேலும் ஒரு நாளைக்கு 12 லட்சம் கோழி கறிக்கோழி விற்பனை செய்யப்படுவதாகவும் இதனால் 10 லட்சம் பேர் வணிகர்கள் தற்போது பாதிப்பு அடைவதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். நிக்கிதா.